ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யாசிர் பெயின் விலாக்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமாக வந்து ஒவ்வொரு தீம் பார்க் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ சென்னையில் உள்ள ஆஃப் பண்ணுங்க. குயின்ஸ்லாண்ட் டக்குனு வராது. ஏன் சரி, அப்படி இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் பார்த்துக்குறோம். இப்போ நம்ம வந்து குயின்ஸ்லாண்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ குயின்ஸ்லாண்டில் வந்து நம்ம காலையில் வந்து கரெக்டாக 9:30க்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் நம்ம வந்தது வந்து ஒரு 11:30 மணிக்கு வந்தோம். வந்து உள்ள டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம். ஒரு டிக்கெட் வந்து பெரியவர்களுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 750, சிறியவர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து 450 வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்தது வந்து கொஞ்சம் லேட்டு தான். வந்ததுலேருந்து எப்படின்னா சரியான க்ரௌடாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 2-3 ரைடு வந்து போனோம். கார்ட்ஸ் காரு, அதே மாதிரி வந்து இன்னொரு 2-3 இது போனோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மதியம் அந்த 1 மணிக்கு வந்து நம்ம இங்கே குயின்ஸ்லாண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து லாக்கர் வந்து 1 மணி 1:30 மணிக்கு தான் நம்ம லாக்கர் கிடைக்கும். லாக்கருக்கு வந்து பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் அட்வான்ஸ் வந்து ஒரு 500 கொடுக்கணும். 500 நம்ம கொடுத்துட்டோமாக்கு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது வந்து நம்ம ரீஃபண்ட் நம்ம எந்த பணமும் பேமெண்ட் கட்டணும் அவசியம் இல்லை, நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள ரைட்ஸ் எல்லாமே போனோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தனால வந்து எங்களால் போக முடியல. எப்படின்னா 1 ரைடு 2 ரைடு மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கூட்டம் குறைய நாங்கள் வந்து எல்லா ரைடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர் பண்ணோம். ஆனால் வந்து முக்கால்வாசி இதுக்கு வந்து நாங்கள் போக முடியல. ஆனால் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்தது லேட்டு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த குயின்ஸ்லாண்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற தீம் பார்க் நம்ம போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் இதாக போகணும். எப்படின்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து போனால் எல்லா ரைடையும் முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன்னா ஒவ்வொரு ரைடிலும் வந்து ஆட்கள் வந்து நிறைய பேர் கூட்டமாக 50 பேர் 100 பேர் நிற்கும் போது வந்து நம்ம பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு ரைடுக்கு போக முடியாமல் ஒவ்வொரு இதுக்கு நம்ம அப்படியே மாறி போவோம். அதனால் பார்க்க முடியாமல் போகுது. அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நமக்கு பொறுமை முக்கியம். பொறுமையாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு போகலாம். இப்போ இந்த வாரத்தில் வந்து நம்ம குயின்ஸ்லாண்ட் வந்து நல்லபடியாக நம்ம ஓரளவு வீடியோ எடுத்துட்டோம். ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்தோமான்னு நம்ம சொல்ல முடியாது. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். இதை வந்து அப்லோட் பண்ணுறோம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஆளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. ஆனால் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இதுக்கு வந்து இது எப்படி வரலாம் அதையும் நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ எக்மோர் மெயின் சென்ட்ரல்னு பார்த்தா இதுன்னு பார்த்தா சென்ட்ரல் எக்மோர் தான். எக்மோர்லேருந்து உங்களுக்கு வந்து பூந்தமல்லிக்கு பஸ் இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து அங்கிட்ட வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ்ஸில் நீங்கள் கேட்டு வரலாம். நீங்கள் சொந்த வெஹிக்கிள் வச்சுக்கிறீங்க, பைக் வச்சு கார் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து குயின்ஸ்லாண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் தீம் பார்க் நீங்கள் போட்டால் தான் அங்கேருந்து உங்கள் கூகுள் மேப் வந்துடும். இப்போ நாங்கள் வந்து வண்டலூர்லேருந்து வந்தனால வண்டலூர்லேருந்து எப்படின்னா நம்ம படப்பை வழியாக வந்து ஃபுல்லாக வந்து ஹைவே தான், ஒரே ஹைவேனால நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டரில் நாங்கள் வந்துவிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வர மாதிரி ஆளுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் ரயிலில் வர மாதிரி இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் அங்கேருந்து சென்ட்ரலில் போய்ட்டு சென்ட்ரல்லேருந்து பூந்தமல்லிக்கு போகிற பஸ்ஸில் ஏறி நீங்கள் வரலாம். அதே மாதிரி வந்து ஃப்ளைட்டில் வர மாதிரி இருந்தால் அதே மாதிரி தான். ஃப்ளைட்லேருந்து வர மாதிரி இருந்தால் அங்கேருந்து உங்களுக்கு பக்கத்தில் தான் பூந்தமல்லி, மீனவர்லேருந்து பூந்தமல்லி வந்துட்டு பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு சம்திங், எனக்கு கிலோமீட்டர் கரெக்டாக தெரியல. உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நியரஸ்ட்டாக. எனக்கு பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் வந்துக்கலாம். இந்த குயின்ஸ்லாண்டையும் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இது என்னுடைய கருத்து தான், தவிர்த்து இது உங்களை நான் வலுக்கட்டாயமாக நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. என்னுடைய ஒரு ஆப்ஷனில் வந்து இந்த குயின்ஸ்லாண்டுக்கு போனது ஒன்று. இது இப்போ நம்ம ஒவ்வொரு தீம் பார்க்கும் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தீம் பார்க்கையும் நீங்கள் போய் பாருங்கள், அதோடைய வந்து ஃபெசிலிட்டியும் பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு தீம் பார்க்லையும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்கும், ஒவ்வொரு ஃபெசிலிட்டி குறைய இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து ரைட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேம்ஸில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸு எப்படின்னா நைகரா ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு ஃபால்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பலூனில் வரணும்னா பலூனில் வர்றது, சர்க்கிட் வர்றது, அதே மாதிரி வந்து மேட்டில் வர்றது, அதே மாதிரி எந்த இதுவும் இங்கே கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த ஐடியாவோட நீங்கள் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கிறோங்க. அவளுக்கு வர்ற பயமா இருக்குங்களா?
பேக் போடு. இங்க பாருங்க பாய், எவ்வளவு சாச்சாலும் வெளியே போங்க பாய். போங்க தள்ளி உட்காருங்க மேல. இல்லையே அவன் நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன பாய் இது? ஓகேவா? ஐயோ நீங்க நசிக்கிறாது என்ன தெரியாது. ஒரு சேராத தும்புற மாதிரி இது. நான் எடுத்துக்கிறேன், திரும்பி எடுத்துக்கிறேன். அது இதாயிரும். சரி கால் இடிக்குது. பாத்தியா பிரேக்ல போடாதையா. இதே காலையில உடச்சிடாம ஏதாவது வேலை போற ராஜானு வந்து போறது இல்ல. ஐயோ அமுக்கி ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். திருப்பி அந்த பக்கம் கேமரா நம்மள பாக்குறியா? டைட்டா இருக்குது. அதான் நம்ம பேக் அங்கே வச்சுருக்கோம் ஐயா. எவன் தூக்கிட்டு போயிடாம எவனும் வச்சு போயிடான்னு சொல்லிட்டு அங்கேயே கிடைக்கும். இந்த ரைடு வந்து எப்படின்னா அப்படியே ஒரு மேலே போயிட்டு இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்களா, நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது இது காமிக்கிறேன். இதை திரும்பினா நம்மளும் சுற்றணுமா. நீங்கள் போய் சுற்றி அப்போ சுற்றவே செய்யுது. போய் சுற்றி நான் சுற்றுறேன். ஓகே போதும் வரலாம். பார்த்து ஏதாவது சொல்ல போகிறோம். ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க பேக்க பாருங்க, எங்க பேக்க அனாம தான் உட்காந்துருக்கீங்க. அனாதையா சூப்பரா வண்டி ஓட்டாருங்க. புரியல
பச்சர் ஆகிட்டா கீழ் பக்கமா அழுத்து அப்படியே நம்ம பேக்கு ஒரு இடத்துல வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்துருது ராஜனா அதை சுற்றி விட்டு பாரு எது நல்லா ஆடுதுன்னு பார்த்து யாரும் ஏறு சுற்றிட்டு பாரு இதெல்லாம் யாராவது ஆடாது எது ஆடணும் நல்லா சுற்றி விட்டு ஆடு பாரு ஏறு பாய் வேற எல்லாமே சுத்தமாக இல்லைன்னா ஆடாமல் போயிருப்போதியா ஏறு ஆனால் இப்போ பாரு இது தலை கீழே சுத்தம் அதான் இப்போ விஷயம் இதுக்கெல்லாம் லாக்க தேவையில்லை இருந்தாலும் நீ இப்போ பாரு எப்படி சுத்தம் இது கம்மி கொட்டு அடிக்கிறாங்க இது அதுதான் சுத்தம் புரியுதா அதுதான் ரோலிங் ஆகும் அப்படியே முத்திரமல் போகுது மணி அடிச்சுட்டாங்க சோறு போடுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாய் ஸ்டார்ட் மியூசிக் லெட்ஸ் ரோல்
பாரு